பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோட இருக்கிறவங்களாம் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். வேடிக்கை பார்த்துட்டு போகலான்னு வந்தீங்களா? வேடிக்கை பார்க்க வந்தால் ஒன்றும் கிடைக்காது. வேடிக்கை பார்த்துட்டு போயிட வேண்டியது தான். இல்லை ஏதாவது வேணுமா, ஆண்டவர் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? முதல்ல ஒரு முடிவுக்கு வரணும்ல. சும்மா வந்தேன் அப்படி போனேன் சாமி, ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படியே உள்ளே வந்துட்டு போனேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சும்மா உட்காந்துட்டு பார்த்துட்டு போங்க. இல்லை எனக்கு ஆசீர்வாதம் வேணும், நான் ஒரு தேவையை தேடி வந்திருக்கிறேன், இன்றைக்கி திருதி ஆண்டவர் அதை கொடுப்பார்னு நம்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதா? எனக்கு ஒரு தேவை, வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குல்ல, ஒரு மகிழ்ச்சி வேணும், ஒரு அமைதி வேணும், ஒரு சமாதானம் வேணும், ஆண்டவருடைய இரக்கம் வேணும், அப்படி ஏதோ ஒன்று கடவுள்கிட்டேருந்து வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்கெல்லாம் வலதுகிற முயற்சி சொல்லுங்கள், ஹல்லேலூயா. எனக்கு ஒன்றுமே வேணாம், நான் எல்லாம் நிறைவாக இருக்கிறேன், கடவுள் மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள், எனக்கு எதுவுமே தேவையில்லை. கை கீழே போடுங்க, எதுவுமே தேவையில்லை, அவங்க மட்டும் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல உள்ளம் பார்த்தீங்களா? எதுவுமே தேவையில்லை, எல்லாம் நல்ல மனசுமா. அதாவது நிறைவான மனசு இருந்தால் போதும், எதுவுமே தேவையில்லை. ஆண்டவர் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கட்டும், நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம இருப்போம். அதுவும் நல்ல மனசு தான் இல்லைங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம குடும்பத்தில் தூரத்தில் இன்றைக்கி வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு கஷ்டத்தில் ஏதோ ஒரு தேடலை நோக்கி வந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக நம்ம தேடிக்கிட்டே தான் இருக்கணும். கடவுளை பொறுத்த மட்டும் இல்லை, நம்மளுடைய அந்த நிறைவு என்பது நிறைவடையாத ஒரு நிலை தான். தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். தந்தையை போல யாராவது நிறைவுள்ளவராக இருக்க முடியுமா? இயேசு யான் தந்தையை காட்டியிருக்கிறாருன்னா, இந்த நிறைவின் பயணத்தை நீ இறுதி வரை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். அதனால தான் கத்தோலிக்க திருச்சபையில் சாவுறப்ப கூட உங்களுக்கு ஒரு அடையாளம் உண்டு. சாகும்போது என்ன அடையாளம்? சாகுறப்போ என்ன அடையாளம்? சாகும்போது உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? சாகும்போது பால் ஊற்றுவாங்க சாமி. இந்த பாருங்க, சாகும்போது பால் ஊற்றுற பிள்ளைகளை நம்பாதீங்க. சாகும்போது பால் ஊற்றுறதுன்னா என்ன அர்த்தம்? இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கிறத நிப்பாட்டுறதுன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். உனக்கு கொலை பண்ணுறது தான் பால் ஊற்றுற வேலை. அது கபம்னு சொல்லுவாங்க. பால் கபம் கட்டும். அது என்ன செய்யும், கடைசி நேரத்தில் மூச்சு கொஞ்சோண்டு இருக்கிற நேரத்தில் அதை முடிச்சு விடுறது நம்ம குடும்பத்தோட வேலை. கொலை பண்ணுறாங்க நம்மளை. அதனால் அதையும் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் மட்டும் ஊற்றிட்டா அது கொலை பாதகம் ஒருத்தர் மேலே போயிடும் இல்லையா? அதனால் நான் ஊற்றிட்டேன்ப்பா, நீ ஒரு வாய் ஊற்றுப்பா, எல்லாரும் ஊற்றி எல்லாரும் சேர்ந்து கொண்டுடுவோம். அதனால் பாருங்கள், கடைசி நேரத்தில் திருச்சபை என்ன கொடுக்குது தெரியுமா? நோயில் பூசுதல், அருட்சாதனம். அந்த அருட்சாதனத்தில் கூட கடவுளுடைய அருள் உங்களை தேடி வருது. அதனால தான் இறுதி வரை நம்ம என்ன செய்யணும்? நிறைவை நோக்கிய பயணத்தில் அந்த நேரத்தில் கூட ஆண்டவரே அப்படின்னு நீ கூப்பிடணும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கூப்பிடணும். அவள் பாருங்கள், இந்த பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம கடவுள்கிட்ட கேட்குறது மட்டும் என்றைக்குமே அது நிற்க முடியாது, அது நிறுத்தவே முடியாது. நம்ம இறுதி வரை கேட்டுகிட்டே இருப்போம். நீ கடவுளை என்ன செய்வார்? கொடுத்துட்டே இருப்பார். நம்ம கேட்க சரியானதை கேட்டோம் அப்படின்னா கொடுப்பார். நீ சரியானதை கேட்காம அடுத்த வீட்டுக்காரன் அழிஞ்சு போகணும்னு கேட்டால் உடனே கொடுத்துருவாரா? சகாயமாதா கோயில் ஒரு திருத்தலத்தில் இருந்தப்போ அங்கே வர நவநாள் இது விண்ணப்பங்கள்லாம் வாசிப்பேன். நான் தான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன் அப்போ சின்ன சாமியாக இருக்கும்போது நான் தான் வாசித்து அதெல்லாம் நல்ல விண்ணப்பங்களை எடுத்து வைப்போம். அப்படி வைக்கும்போது ஒருத்தவங்க யாரும் எழுதியிருக்கிறாங்க, என் மருமகள் எப்பெல்லாம் அவங்க வீட்டுக்கு போகிறாளோ அப்பெல்லாம் அவள் தாறுமாறாக நடக்கிறா, அவங்க அப்பந்தான் எல்லாம் சொல்லி கொடுக்குறான், அதனால் என் மருமகளின் அப்பனை பிராக்கெட்டில் சம்மந்தியை ஒரு கை ஒரு கால் பிராக்கெட்டில் மாறு கை மாறு கால். நான் சும்மா சொல்லலை, எழுதுனதை சொல்கிறேன். அப்போ எவ்வளோ தூரம் பழி வாங்குறத ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக, அதுவும் யார் தான் வாங்கணும்? சக்தி நிறைந்த சகாய தாயே, உனக்கு சக்தி இருக்குன்னு தெரியும், இந்த சக்தியை நீ எங்கிட்டு காட்டு, இப்படி காட்டு. கடவுள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க, புரியுதுங்களா? அப்போ கடவுளுடைய பிள்ளைகள் நாம் சரியானதை கேட்கணும் ஆண்டவருக்கு முன்னாடி. அதுக்கு ஆவியானவருடைய துணை நமக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
இந்த இடத்துல நம்ம எதையும் வேடிக்கை பார்க்க வந்தோம்னா வேடிக்கை பார்த்துட்டு தான் போவீங்க. நீ இந்த கூட்டத்தில் எங்கே வேணாலும் உட்காந்துக்கோ. நீ உள்ளத்தில் ஆண்டவரோட பேசுனீன்னா, ஆண்டவரேன்னு கூப்பிட்டீன்னா, கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கு உதவிக்கு ஓடி வருவார். பிரைஸ் எல்லாம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் வையமும் படைத்தவரை யார் பார்க்குறா? நான் பார்க்கின்றேன். நீ பார்க்குறியா? ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். பிரைஸ் எல்லாம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். ஆண்டவரை நோக்கி பார்த்தவங்க பிரகாசம் அடைவாங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ தொலைவு இந்த இடத்திற்கு வந்து வெறுங்கையாக போகக்கூடாது. ஆண்டவர் சொல்ல, நீ வெறுங்கையாய் போகவே மாட்டேன். ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறாரு. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அதனால் இந்த ஆவியானவரே என் கண்களை திறந்து, இந்த கண் இல்லை, உள்ளே இருக்கிற அகக்கண்ணு சொல்லுவோம், ஆன்மாவின் கண். இங்கே நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். நீங்கள் என்ன செய்வீங்க? சில நேரத்தில் பக்தியாக ஜெபம் பண்ணுற மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இங்கே ஆண்டவர் பேசுகிறத விட்டுடுவேன். நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இங்கே இறைவார்த்தை ஆண்டவர் பேசிகிட்டே இருப்பார். நீங்கள் அப்போ தான் உங்கள் கவலையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆண்டவர் நீ எதை செய்தினா உன் கவலை போவோங்கிறத சொல்லிகிட்டு இருப்பார். நீ விட்டுடுவேன். பிசாசு உன்னை என்ன செய்வான்? இந்த இடத்துலேருந்து ஏமாற்றிடுவான். அந்த ஏமாத்துதலுக்குள்ளே உட்படாமல் இருக்கத்தான் தூய ஆவி உங்களுக்கு துணை செய்வார். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் தூய ஆவியை நோக்கி கூப்பிடுங்கன்னு சொல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் சேர்ந்து என்னோட சொல்லுங்கள், ஆவியே தூய ஆவியே அப்படின்னு நம்ம ஒரு பாட்டு பாட போகிறோம். ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீர், ஆவியே. பாடுங்க. மைக்கில் பாட வேணாம், மைக்கு வேண்டாம், நீங்கள் பாடுங்க. நம்ம சத்தம் இந்த கோயில் பூரா எதிரொலிக்கணும். ஃபாதர் சொன்னாங்க, பெரிய கோயில்ப்பா, எவ்வளோ பேர் வந்தாலும் கோயில் ரொம்பவே மாட்டேங்குது. ஏன்னா நிறைவாக இருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் ஃபாதருடைய அந்த ஆதங்கத்தை, ஆசையை நிறைவு செய்திருக்கிறார். இந்த கோயில் நிரம்பி இருக்கிறார். கைத்தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்து. கோயில் நிரம்பினா பத்தாது, ஆண்டவருடைய மனசு நிரம்பணும். அதுக்கு என்ன செய்யணும்? வந்திருக்கிற எல்லோருமே அவரை துதிக்கணும். மைக்கில் நம்ம பாடி சத்தத்தை கொடுக்கறதுக்கு இல்லை. நான் பாட நீங்கள் பாடுங்க. கொயர் கிளாஸ் வந்து மற்ற பாட்டு பாடுவாங்க. நீங்கள் பாடணும். உங்களால் எவ்வளோ சத்தமாக பாட முடியுமோ அவ்வளோ சத்தமாக பாடுங்க. ஏசுசாமி இப்படியே போயிட்டே இருந்தார். ஒரு பர்த்திமேயு குருடன் ஓரமாக உட்காந்துருந்தான். அவன் என்ன சொல்லி கத்துனான்? ஐயையோ ஐயையோ அப்படி கத்துனானா? என்ன சொல்லி கத்துனான்? தாவீதின் குமாரனே என் மீது மனம் இறங்கும். எல்லாரும் என்ன சொன்னாங்க? வாயை மூடுறா. அவனுக்கு பாருங்க, பர்த்திமேயுனா என்னது? பர்த்திமேயுனா என்ன? அவன் பேரா? இல்லை, பார்த்திமேயு. பார்னா சன்னு எபிரேய மொழியில். திமேயுன்னா அவங்க அப்பா பேர். திமேயுவின் மகன் அப்படி தான் சொல்லி கூப்பிட்டாங்க. அவனுக்கு பேர் வச்சாங்க. அவன் பேரை யாரும் கூப்பிடக்கூடாது. ஏன்னா அவன் கண்ணு தெரியாதவன், பிறவிலேயே பாவி. பிறப்பிலேயே யாராவது பாவியாக இருக்க முடியுமா? அப்படி தான் அந்த சமூகம் நோயுற்றவங்களெல்லாம் பிராண்ட் பண்ணி வச்சுருந்துருச்சு. அவங்கெல்லாம் இன்றைக்கி முதல் வாசகத்தில் சொல்லப்பட்ட உலர்ந்த எலும்புகளை போல வாழ்ந்தவங்க. இன்றைக்கி நீங்களும் கூட பாவத்தில், நம்மளுடைய சுயநலத்தில், அல்லது நம்மளுடைய வேதனையில், குடும்ப பிரச்சனையில், சமாதானம் இல்லாத நிலையில், நம்ம குடும்பத்தில் வெற்றி பெற முடியாத நிலையில், பொருளாதார தடையில், கடன் பிரச்சனையில், உறவு சிக்கல்களில், இப்படி நிறைய காரியத்தில் நம்ம ஏதோ ஒன்று இழந்துட்டு வந்து நிற்கிறோம். பிரைஸ் எல்லாம். உறவு சிக்கல் அப்படிங்கிறது, பிரச்சனைங்கிறது உங்களுக்கு மட்டும்தானா? எங்களுக்கும் இருக்குது, குருக்களுக்கும் இருக்குது, எல்லாத்துக்குமே காயங்கள் உண்டு. அந்த காயத்தினுடைய அடையாளங்கள் எல்லாமே அந்த உலர்ந்த எலும்புகளை போல. நம்ம என்ன நினைக்கிறோம்? வாழ்கிறதுக்கு என்னத்தை வாழ்ந்து என்னத்தை கேட்டு போ, செத்து போனால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? இன்றைக்கி சமூகம் மாறிட்டுருக்கு. இன்றைக்கி நியூஸை பார்க்கும்போது சின்ன பிள்ளைங்கள்லாம் என்ன செய்கிறாங்க? சூசைட் பண்ணிக்கிறாங்க. படிக்கிற பிள்ளைங்க என்ன இருக்க முடியும்? படிக்கிற பிள்ளைகளுக்கு கவலை. அவங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், தே ஆர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அவர் பாடி. நம்மளுடைய குடும்பம் என்கிற இந்த சமூகம் என்கிற இந்த அடையாளத்தினுடைய அடுத்த பிரதிபலிப்பு அவங்க சாவுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? விட முடியாது. அப்போ அடையாளத்தை நோக்கி பார்க்கும்போது எல்லாம் உலர்ந்த எலும்புகள். நம்மெல்லாம் இன்றைக்கி எல்லாம் டிப்டாப்பாக உட்கார்ந்துருக்குறோம். ஆனால் நமக்குள்ள ஒரு உலர்ந்த எலும்பு, வேதனைக்குரிய எலும்பு. ஆண்டவர் அதில் உயிர் மூற்றை வைக்க போகிறார். அதில் புதிய ஒரு ஆற்றலை வைக்க போகிறார்.
கோயிலுக்குள்ளே வந்தால் தூக்கம் வந்துடுது. கோயிலுக்குள்ளே வந்தால் என்னந்தான் வருதுன்னே தெரியாது. கொட்டாய் வருது, தூக்கம் வருது. பைபிள் எடுத்தால் தூக்கம் வருது. செபிக்கலான்னு உட்காந்தா யாரோ விருந்தாளி வந்துடுறாங்க, செபிக்க முடியல. கோயிலுக்கு வந்தால் நான் கண்டிப்பாக தூங்குவேன்னு சொல்கிறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், ஹல்லேலூயா. பாருங்க, நான் சொல்கிறது உங்கள் காதில் கேட்குது, ஆனால் என்ன செய்ய முடியல, அதை உணர முடியல. பாருங்களேன், ஏமாந்து போகிறோம். அப்போ இந்த இடத்துலையே நம்ம ஏமாறுறோன்னா உலகத்தில் எப்படி ஏமாந்துக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா? எல்லாம் சரியாக தான் தெரியும், ஆனால் அங்கே ஏதோ ஒரு தப்பு நடந்துகிட்டே இருக்குது. அதையெல்லாம், இந்த உலர்ந்த எலும்புகளை எல்லாம் உயிரோட்டமுள்ள அபிஷேகமாக மாற்ற ஒருவரால் மட்டும்தான் முடியும். அது ஆண்டவராகிய கடவுளால் மட்டும் முடியும். பிரைஸ் எல்லாம் நம்புறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, பரிசுத்த ஆவியே நன்றி, பிதாவே நன்றி. ஆவியே, தூய ஆவியே, ஆட்கொள்ள வருவீர். ஆவியே, சபை பாடட்டும். ஆட்கொள்ள வருவீர். ஆவியே, மீண்டுமாய், ஆவியே, தூய ஆவியே, ஆட்கொள்ள வருவீர். ஆவியே, வருவீர் அனலாய் உருமாற்ற, வருவீர் துணையாய் வழி நடத்த. சேர்ந்து பாடுவோம். வருவீர் அனலாய் உருமாற்ற, வருவீர் தனலாய் எமை நடத்த. ஆவியே, தூய ஆவியே, ஆட்கொள்ள வருவீர். ஆவியே, கண்கள் மூடி கரங்களை விரித்து, ஆவியே, தூய ஆவியே, ஆட்கொள்ள வருவீர். ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆட்கொள்ள வருவீர். ஆவியே. அப்படியே கண்களை மூடி உங்கள் வாயிலிருந்து ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லுங்கள். இதை துதிக்கிற வார்த்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன பிள்ளையெல்லாம் கண்ணை மூடி துதிங்க. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடி ஹல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவை நீ துதிக்கிற சப்தமாய் துதி, வாயை திறந்து துதி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வெட்கப்படாம துதிங்க, சப்தமாய் துதி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இத்திருத்தலத்தில் நீர் அசைவாடுகின்றீரே. இதோ வந்திருக்கிற பிள்ளைகளின் மீது நீர் அசைவாடும் ஆவியானவரே, எங்கள் இதயங்களின் உட்பணங்களை நீர் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. வேதனையோடும் கலக்கத்தோடும் கண்ணீரோடும் வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் உம்முடைய இரக்கத்தினாலே நிரப்புவீராக. குழப்பத்தின் ஆவியிலே வந்திருக்கிற பிள்ளைகளை எல்லாம் நிறைவின் ஆவியாலே நீர் நிறைத்து ஆசீர்வதிப்பீராக. தெய்வீக இரக்கம் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, திரு இருதயத்தின் பேரொளியே, எங்கள் இதயங்களும் உம்முடைய ஒளியால் நிறைவடைய, உம்முடைய இதயத்தை போல எங்கள் இதயங்களையும் நீர் மாற்றச் செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், இன்றைக்கி நற்செய்தியில் ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபாதர் முன்னுரையில் அதற்கு அழகான ஒரு லைன் போட்டு கொடுத்துட்டார். நான் என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறத அவர் முன்னுரையில் ஒரு லைன் போட்டார். நீங்கள் கேட்டிருப்பீங்களா, கேட்கலையோ தெரியல. கடவுள் என்ன செய்யணுமோ அதை செய்வார், நீ என்ன செய்யணுமோ அதை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். நீ என்ன செய்யணும் கடவுளுக்கு? கடவுள் முதல் வாசகத்தில் சொல்கிறாரு, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். முழு மனிதனாகி அது என்ன செய்யும்? கடவுளை புகழப்போகுது. எலும்புகள்
அப்போ எலும்புகள் பாருங்கள், அந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த எலும்புகள் எல்லாம் 37வது எசேக்கியேல் 37வது அதிகாரம்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது இந்த எலும்புகள் தான், உலர்ந்த எலும்புகள். அதில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இதோ இந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் எப்படி அந்த எலும்புகளாக அங்கே கிடக்குதுன்னா, கொலையுண்ட, அந்த வார்த்தையை இந்த பகுதியில் நீங்கள் வாசிக்கும் போது பார்க்கலாம். கொலையுண்ட அவர்களுடைய எலும்புகள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிற. அப்போது நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் கொலையுண்ட பிள்ளைகளாக, அதுவாக சாகிறதில்ல, கொலை உண்டன்னா வார்த்தையினால் கொலை, நம்முடைய வாழ்க்கை சூழலினால் நம்ம என்ன செய்கிறோம், கொலை செய்யப்பட்டிருக்கிறோம். அப்படி வேதனைக்குள்ளே மரித்த அந்த அடையாளம், அதை தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அப்படி வேதனையில் மரித்த பிள்ளைகளுக்கு அவர் அனாவிம் யாவேன்னு சொல்லுவாங்க, அனாதைகளின் தேவன். அனாவிம் யாவே அப்படின்னு சொன்னால் என்ன? அனாவிம்னா கைவிடப்பட்ட அனாதைகளுக்கு தேவன் இவர் தான். இஸ்ரேல் மக்கள் சொல்கிறாரு, இருக்கிற இனத்திலேயே ஒரு சின்ன இனம் நீதான், எல்லாராலும் கைவிடப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட இனம் நீதான், அதனால தான் உனக்கு தெய்வம் என்று நான் என்னை அறிக்கை செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல கூட நீங்கள் மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலை, உறவுகள் எல்லாம் என்னை ஏமாற்றிட்டாங்க, இதோ என்னுடைய தொழில் தோல்வி அடைஞ்சிருச்சு, என்னுடைய அறிவு பத்தலை, நீ வெறுமையில், இப்படி ஏகப்பட்ட கஷ்டம், வயதாகி போயிடுச்சு, பிள்ளைங்கள்லாம் என்னை பார்க்கறதில்ல, அம்மா சாப்பிட்டியா அப்பா சாப்பிட்டியான்னு கூட கேட்குறதில்ல. அப்படிப்பட்ட வேதனையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, இந்த கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கலம் உண்டுன்னா அது உன் ஆண்டவராகிய கடவுள். அவரை தேடி நீ வந்திருக்கிற, அவர் உன் கரத்தை பிடிப்பார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அப்பப்போ கையை தூக்க சொல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ பாருங்கள், இன்றைக்கி முதல் வாசகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஒரு மேஜிக் பண்ணுறேன், எல்லா எலும்புகளும் உயிர் பெற்று எழுந்துடும் அப்படின்னு சொன்னாரா? பாருங்கள், நடுவில் ஒரு இடைத்தரகரை வைக்கிறார். யார்? இறைவாக்கினரை வைக்கிறார். அவரை கூப்பிட்றாரு, இங்கே வா, போய் இறைவாக்கு உரை. யாருக்கு இறைவாக்கு உரைக்கணுமா? முதல் வாசகம் கேட்டிங்களா? பைபிள் கோயிலில் எப்படி நற்கருணை ரொம்ப முக்கியமோ, நீங்கள் நல்ல ஒரு கிறிஸ்தவராக இருந்தீங்கன்னா பூசை பார்த்துட்டு என்ன வாங்கி சாப்பிடுவீங்க, எதை உட்கொள்ளணும்? நற்கருணை. நற்கருணையை வாங்காமல் நீங்கள் போனீங்கன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு நல்லா இருக்குமா? இல்லை சாமியார் கொடுக்கும்போது உங்களுக்கு மட்டும் நன்மை கொடுக்கலன்னா எப்படி இருக்கும்? என்ன எல்லாம் முறைக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபாதர் எல்லாத்துக்கும் எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன், கோபம் வரும், வேதனை வரும். ஃபாதர் கொடுக்கலன்னா கோபம் வரும். நாங்கள் இப்படி வச்சிட்டோம், நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு வேண்டாம் அப்படின்னீங்கன்னா. இறை வார்த்தை அப்படி தான். இறை வார்த்தையை ஃபாதருங்க அப்படி கொடுக்குறாங்க, வார்த்தையை வாசிப்போம், நீ எடுத்துக்கணும். யார் ஒருத்தர் இறை வார்த்தையை உள்ளே எடுக்கலையோ, அவங்க நன்மை வாங்கினாலும் அது நிறைவடையாத ஒரு அபிஷேகம். பிரைஸ் தி லார்ட். நிறைவடையாத அபிஷேகம் அதில் ஆண்டவர் இருக்கும். ஏன்னா நீ முன்னாடியே மறுத்துட்ட. அதுதான் பிசாசு செய்கிறான். நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்த உடனேயும், இங்கே மட்டும் இல்லை, எந்த கோயிலுக்கு போனாலும் வார்த்தையை நல்லா கவனிங்க. வார்த்தை உள்ளே போனால் தான் அந்த விதை உள்ளே நிற்கிற இடத்துல தான் ஆண்டோடைய உணவுக்கு வேலை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிசாசு அதனால தான் நம்மளை என்ன செய்கிறான், நிறைய நேரம் இந்த வார்த்தை வாசிக்கப்படும் போது உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவான். தூங்க ஆரம்பிச்சிருவோம். பிள்ளைகளோட விளையாடுவாங்க கோயிலில், என்னமோ நம்ம பிள்ளைய பார்க்காதது போல், 5 வருஷமாக பார்க்காதது போல் அங்கே வந்து பிள்ளையோட விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே கூட எத்தனை பேருடைய மனசு உங்ககிட்ட இருக்குங்கிறத நீங்கள் சோதிச்சு பாருங்கள். நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், உங்கள் மனசு உங்ககிட்ட தான் இருக்குதான்னு யோசிச்சு பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஆத்மா உங்ககிட்ட தான் இருக்குதா? யாருடைய ஆத்மா தூங்கிக்கிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். தூங்குதா, முழிச்சிருக்கா? பிசாசோட வேலை என்ன? உன் ஆத்மாவை தூங்க வைக்கிற. ஒரு பாட்டி வந்து சொன்னிச்சு, நான் ராத்திரியெல்லாம் தூங்குறது இல்லை சாமி. ராத்திரியெல்லாம் தூங்காமல் என்ன பாட்டி செய்கிற? நீ தானே சொன்ன ராத்திரியெல்லாம் தூங்காமன்னு பாட்டெல்லாம் பாடுற. என்ன பாட்டு பாடணும் அப்படின்னா, தூங்காமல் செபிக்க வரோம் தாங்கப்பா. தூங்காமல் செபிக்க. நான் சொன்னேன், ராத்திரியெல்லாம் இப்படி தூங்காமல் ஜெபிச்சின்னா சீக்கிரம் சேசப்பாவை பார்க்க போயிடுவேன் பாட்டி. தூங்காமல் ஜெபிக்கும் வரேன் தாங்கப்பான்னா ராத்திரியில் இல்லை, உன் ஆத்மா தூங்கிடாமல் பார்த்துக்கோ. பிரைஸ் தி லார்ட். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான்.
அப்போது இந்த வார்த்தை உள்ளே போகாமல் அவன் என்ன செய்வான்? களையை விதைச்சிருவான். பைபிளில் வருது இல்லை, ஊழியர்கள் போய் கேட்குறாங்க, ஐயா நம்ம நல்ல விதையத்தானே விதைச்சோம், களை எங்கிருந்து வந்தது? அதை தீயவன் விதைத்தான். அவனோட வேலை என்னன்னா நம்ம உள்ளத்தில் களையை விதைக்கிறது. அப்போ களையை நம்ம எடுக்கிறத ஒரு கருத்தாய் வைக்கிறத விட நன்மையை விதைக்கணும்னு நம்ம யோசிக்கணும். அந்த வார்த்தையான வல்லமை எபிரேயர் 4:12 சொல்கிறது, வார்த்தையின் வல்லமை. எபிரேயர் 4:12 தெரியாத ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் இருக்கவே கூடாது. பிரைஸ் எல்லாம். இப்போ எபிரேயர் 4:12 தெரிஞ்சவங்க மட்டும் வந்து நன்மை வாங்குங்க அப்படின்னு நான் சொன்னால் எத்தனை பேர் நன்மை வாங்குவீங்க? கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க. சாமியாருக்கு நன்மை லாபம் ஆகிடும், போகவே போகாது. ஏன்னா எபிரேயர் 4:12 என்னன்னே தெரியாது. ஒன்று அக்கா சொல்கிறாங்க, வெரி குட், உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. அப்போ உங்களுக்கு கொஞ்சோண்டு உடைச்சி கொடுக்கலாம்க்கா, முழு நன்மை கொடுக்க முடியாது, ஏன்னா கொஞ்சம் தான் தெரியுது. ப்ரைஸ் லார்ட். உங்கள் தைரியத்தை நான் பாராட்டுறேன். வெரி குட். நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, ஆண்டோடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. அது என்னென்ன செய்து பாருங்க, அது என்ன செய்து? உன் ஆத்மாவையும் ஆவியும் பிரிக்கிறது, எலும்பு மூட்டு மஜ்ஜையை ஊடுருவி பாயுது, உன் எண்ணங்களை சீர்தூக்கி பார்க்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்போ வந்து நீங்கள் ஒரு லேடியாக இருக்கிறீங்க, ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு ஆம்பளை வந்து கை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆம்பளையும் கை கொடுக்குறதே பிரச்சனையாக இருக்குது, பொம்பளையும். அப்போ யார் வந்து எந்த மனநிலையோட கை நீட்டுறாங்க? திடீர்னு உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, நான் வந்து திடீர்னு வந்து ஒரு 50 ரூபா வச்சுக்கோங்க அப்படிங்கிறேன். நீங்கள் என்ன நினைப்பீங்க? எந்த மனநிலையில் இவர் கொடுக்குறாரு தெரியணுமா இல்லையா? உதவி செய்ய வரவங்களை எந்த மனநிலையோடு வராங்க தெரியணும். அப்போது அதெல்லாம் சீர்தூக்கி பார்க்க உனக்கு அறிய பண்ணுகிறது இந்த வார்த்தை. அந்த வார்த்தை தான் சொல்லி கொடுக்குறார் ஆண்டவர். இந்த வார்த்தையை போய் சொல்லு. எதுக்கு? உலர்ந்த எலும்புகள்கிட்ட சொல்லு. இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம், கஷ்டத்தில் கோயிலுக்கே வரதில்லைங்க, கோயிலுக்கே மக்கள் வரதில்லை. வீட்டுக்கு போய் சாமியாருங்க தேடி கண்டுபிடிச்சி வீட்டை கண்டுபிடிச்சி, ஏம்மா கோயிலுக்கு வரதில்லை? இந்த ஆண்டவர் எங்களுக்கு என்ன பண்ணினார்? என் புருஷனை கொன்று விட்டாரு. உன் புருஷனை கொல்லணும்னு கடவுள் என்ன கைரோடியாக நின்னாரா? ஆண்டவர்கிட்ட வந்து கொலை பாதகத்துக்குரிய குற்றம்லாம் இல்லைங்க. நம்ம கொலை வீட்டில் ஏதாவது சாவுன்னா ஆண்டவர் மேலே பழிபாவத்தை போடுறோம், இழப்புன்னா ஆண்டவர் மேலே பழியை போடுறோம். பாருங்கள், இப்படியெல்லாம் இருக்கிறவங்க யாருன்னா உலர்ந்த எலும்புகளை போல் அவங்க என்ன செய்கிறாங்க? வறண்ட ஒரு நிலையில் தள்ளி போயிடுறாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீ ஆண்டவர்கிட்ட ஓடிவா. இன்றைக்கி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த வார்த்தையை கொடுக்குறாரு. இந்த உலர்ந்த எலும்புகளை போல இருக்கிறவங்க, அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே உயிர் கிடைக்கணும்னா வார்த்தையை கேட்கணும். இறைவார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இறைவார்த்தை இந்த எலும்புகளுக்கு சொல்லு. அதை கேட்குது பாருங்களேன். சுற்றி என்ன அவர் தலைவராகி ஆண்டவரே உமக்கு தெரியுமே என்று அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். பார்த்தீங்களா? அப்போ உலர்ந்த எலும்புகள் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் வயசானவங்க, எங்களுக்கெல்லாம் வயசாச்சு சாமி, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நீ தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வயசானவங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா லைனில் முன்னாடி நிற்கிறது நீங்கள் தான். பிரைஸ் தி லார்ட். ஐயோ இந்த எடுபட்ட நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருப்பான் போல இருக்க அப்படின்னு மனசில் திட்டுறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பா, இத்தனை பேர் திட்டி பரவாயில்ல, திட்டுனா திட்டுங்க, எச்சரிக்கை. நாங்கள் எச்சரிக்கை வந்திருக்கிறோம். ரோட்டில் போயிட்டு இருக்கிறீங்க, சொல்கிறாங்க, ஐயா அந்தப்பா அங்கிட்டு போவாத, அந்த வீடு பற்றிக்கிட்டு எரியுது, ஒரே நெருப்பாக இருக்குது, இந்த பக்கம் போவாத, இப்படி போ அப்படின்னு ஒருத்தர் உங்களை உஷார்படுத்துகிறாரு. நம்ம என்ன செய்வோம்? அவர் மேலே கோவப்படுவோமா? ரொம்ப நன்றிங்கயான்னு சந்தோஷப்படுவோமா? அவர் சொன்னதை நினச்சி கோவப்படுவீங்களா, சந்தோஷப்படுவீங்களா? இல்லை முறைக்கிறத பார்த்தா கோவப்படுவீங்க போலக்கு. என்ன செய்வீங்க? சந்தோஷமா இல்லையா? அது அதைத்தான் நான் செய்கிறோம். குருக்கள் நாங்கள் இங்கேருந்து எச்சரிக்கை செய்தியை சொல்கிறது எல்லாமே ஆபத்து இருக்குது, உஷாராயிக்கோ. அதை சொல்லும் பொழுது இந்த சாமியார் பார் எங்கேருந்தோ வந்து சபிக்கிறார் பார். நாங்கள் சபிக்கிறதுக்கு நாங்கள் யார்? நாங்களே சாபத்திற்குள்ளாகி கிடக்கிறோம். நாங்களும் உங்களை போல தான் பாவத்திற்கும் சாபத்திற்கும் உட்பட்டவர்கள்.
ஆண்டவருடைய வார்த்தையை எச்சரிக்கை செய்தியாக வைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், வார்த்தையை கேளு, அப்போ உன்னுடைய உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுவோம். அப்போ என்ன செய்வார் ஆண்டவர்? அதற்கு உயிர் மூச்சு இன்னும் வரல. அவர் உயிர் மூச்சுக்குரிய ஆதாரம் அவர் தான். அவர் உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரைக்க சொல்றார். அதுக்கும் இறைவாக்கு, மானிடா இறைவாக்கு உரைத்து உயிர் மூச்சிடம் சொல், தலைவராக ஆண்டவர் கூறுவது இதுவே, எல்லா இடத்திலிருந்தும் இந்த அபிஷேக ஆற்றல் உனக்குள்ளே பொங்கி வருகிறது. ஆண்டவர் சொன்ன உடனே, என் அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவர் இவ்வளவும் செய்துட்டு இருக்கிறார். ஆண்டவர் இவ்வளவும் செய்ய அவர் தகுதி உள்ளவராக இருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? இதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய பேர் கடவுள்கிட்ட போய் வாங்கணும்னு நம்ம நிற்கிறோம். எஸ், குட். நாங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கடவுள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கணும். அதே சமயம் நீ என்ன கொடுக்கணும் கடவுளுக்கு? பிரைஸ் எல்லாம் கடவுளுக்கு நீ என்ன கொடுக்கணும்னா, நற்செய்தியில் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்யுங்க? உன் முழு இதயத்தோட, முழு உள்ளத்தோட, முழு ஆற்றலோட. என்ன சொல்றாரு? ஷமா இஸ்ராயேல், அதுனாய் எலோஹேனு, அதுனாய் எகாத். உன் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே. அவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஷமா இஸ்ராயேல், அதுனாய் எலோஹேனு, அதுனாய் எகாத், வெகாப்தா எத் அதுனாய் எலோஹேகா, பெகோல் லெவாஃப்கா, பகோல் நவ்ஷேகா, பகோல் மெயோதேகா. கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, என்னடா இந்த சாமி என்னென்னமோ பேசுது, பரவசத்தில் பேசுகிறார், வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பிரைஸ் எல்லாம் எபிரேய மொழியில் சொல்லி காட்டினேன். எபிரேய மொழியில் இதை எழுதியிருக்கிறாங்க. ஷமா இஸ்ரா, இஸ்ரவேலே கேள், இதான் நீதான் இஸ்ரவேல், இஸ்ரேல் இனம் நீதான், ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இஸ்ரேல் மக்கள் நீங்கள் தான். அது நீயாவது கேளு. ஆண்டவர் சொல்கிறார், உன் முழு இதயத்தோட, முழு உள்ளத்தோட, முழு ஆற்றலோட உன் ஆண்டவராகிய கடவுளிடம் நீ என்ன செய்யணும்? அன்பு கூறணும். ஒரு தாய் தன் பிள்ளையின் மீது அன்பு கூறுறாங்க. ராத்திரி 2 மணிக்கு ஒரு குழந்தை அழுவுது, அம்மா என்ன செய்வா? தலைவாணியை போட்டு மூஞ்சில் அமுத்திக்கிட்டு தூங்குவாங்களா? 2 அறை விட்டு ராத்திரி நேரத்தில் கத்து நான் தொலைச்சிருவேன். பிரைஸ் எல்லாம் அப்படி செய்வாங்களா ஒரு அம்மா? எந்த நேரம் எழுப்புனாலும் என்ன செய்வாங்க? எந்திரிச்சு அதுக்கு பாலையோ அதுக்கு ஏதோ செய்ய வேண்டிய சவரட்டனை எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இதுதான் தாயினுடைய அன்பு. கடவுள் மீது நீ கொண்டிருக்கிற அன்பும் அப்படி வெளிப்படணும் பிள்ளைகளே, முழு இதயத்தோட. இந்த லவ் பண்ணுறவங்கெல்லாம் ஒரு அடையாளம் போடுவாங்க இல்லையா? லவ் லெட்டர் எழுதுகிறவங்கெல்லாம் அதில் ஒரு சிம்பிள் போடுவாங்க. லவ் லெட்டர் எழுதியிருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். சரி, நீங்களே சொல்லிடுங்க, இவ்வளோ பகிரங்கமாக ஒத்துக்கிட்டீங்க. அதில் என்ன சிம்பிள் போடுவாங்க? ஹார்ட் போட்டு இதயம் போடுவாங்களாம்மா? அவங்க முழிக்கிறாங்க, எடுபட்ட பையா ஏமாற்றிட்டே இருக்கிறானா? பரவாயில்லம்மா, ஒரு பிளேஸில் அடு நீங்கள் கூட சொல்லியிருக்கிறீங்க, ஒன்றும் குறைவில்லை, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹார்ட் போட்டு என்ன போடணும்? அதில் என்ன? அம்பு குத்தணும். அது என்ன? எந்த இதயம் காயப்படலைன்னா அதில் அன்பு இல்லைங்க. ஒரு கணவன் மனைவியில் காயங்கள் உண்டுங்க. அந்த அன்பு தான் தாங்கிறது, காயத்தை தாங்கணும். அந்த அன்பு தான் முழுமையான அன்பு. ஒரு குழந்தை அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணுது, அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணுது, அந்த அன்பு காயப்படுத்தக்கூடிய அன்பு தான். அதுதான் கடவுளுடைய அன்புன்னு கூட. நாம் கடவுளுக்கும் காயப்படாமல் ஒரு அன்பை கொடுக்க முடியுமா? முடியாது. நான் கோயிலுக்கு போவேன், இப்படியே இருந்துட்டு அப்படியே போயிடுவேன், காயப்படவே இல்லையே. நீ எந்த விதத்திலையும் கடவுளுக்கு எதையும் இழக்கலையே. அதை தான் இயேசுசாமி சொல்கிறாரு, என் பொருட்டு எவன் தன் வாழ்வை இழக்கிறானோ அவனே தன் வாழ்வை ஆதாயமாக்கி கொள்ளுகிறான். வீட்டுக்கு போகும்போது சொல்லிக்கிட்டே போங்க, இதை நான் என்னத்தை இழந்தேன் ஆண்டவருக்காக? ஒன்றையும் இழக்கலையே. பிரைஸ் தி லார்ட். அப்போ யோசிக்கணும், எதை இழப்பது ஆண்டவருக்காக? அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், முழு இதயம், முழு உள்ளம், அறிவு. கோயிலுக்குள்ளே போனால் யாரை நீ துதிக்கிற? கடந்து வந்த பாதையை திரும்பி பாரு. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஏன்? அவர் என்ன நன்மைகளால் நம்மளை நிரப்பினார். எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. நீங்கள் கல்யாணம் கட்டிக்கிட்டு போகிறப்போ உங்கள் மாமியார் வீட்டில், நாத்தனார் வீட்டில், கொழுந்தனார் வீட்டில் என்னென்ன சூழ்ச்சி பண்ணியிருப்பாங்க. உங்கள் மருமக வீட்டில், சம்பந்தி வீட்டில் என்னென்ன சூழ்ச்சி, அதையெல்லாம் கடவுள் என்ன செய்தார்?
தாண்டி உன்னைய நிற்க வச்சிருக்கிறார் இந்த நேரம். கணவன் மனைவியா கைத்தடி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. நோய் வந்தது, நோக்காடு வந்தது, கடன் பிரச்சனை வந்தது, வேதனை வந்தது, விரக்தி வந்தது. ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன செய்யலை? கைவிட்டடலை. அப்போ அறிவோடு துதிக்கணும். யாரை நான் துதிக்கிறேன்? என்னை உயர்த்திய என் தெய்வத்தை நான் துதிக்கிறேன்னு நீ துதிக்கணும். அப்படி துதிக்கிற போது முழு இதயம், முழு உள்ளம், முழு ஆற்றல். அப்படி நினைக்கிறவங்க என்னைக்காவது வாயை மூடிக்கிட்டு இருக்க முடியுமா கோயிலில்? பிரைஸ் தி லார்ட். நற்செய்திக்கு முன்னாடி என்ன பாடுனாங்க பாட்டு கிளாஸில்? அல்லேலூயா பாடினாங்களா? எத்தனை பேர் நாம் வாயை திறந்து சத்தமாக அல்லேலூயா பாடினோம்? சரி, கை கீழே போட்டுக்கோங்க. சொல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் உங்களை மறைக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? நீங்கள் உள்ளத்துக்குள்ளே மார்க் போட்டுக்கோங்க. ஆலயத்திற்குள்ளே வருகிற போது நம்ம என்ன செய்கிறோம்? கடவுளை துதிக்கணும். அறிவோட, இதயத்தோட, அறிவோட, ஆற்றலோட. பக்கத்துலலாம் வேடிக்கை பார்க்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? உன் மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அப்பா அம்மா நிற்கலாம், பக்கத்து வீட்டுக்காரன் நிற்கலாம். கவலைப்படாது. ஏன்னா நாம் போய் தனித்திருவைக்கு நிற்கும் போது அவங்க யாரும் நம்மளோட வர முடியாது. அவங்க நமக்காக பேச போகிறதில்ல, நீ உனக்காக பேச போகிற. அப்போ இந்த ஆலயத்தில் எல்லாம் ஆண்டவர் மகிமைப்படுத்தப்படுகிற போது கடவுள் கண்டிப்பாக உன்னை அவர் உயிர்த்தலை செய்வார். உன் உலர்ந்த எலும்புகளை அவன் உருபெற செய்வார். இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் இங்கே வந்திருக்கிறீங்க. எப்படியெல்லாம் கடவுளை மகிமைப்படுத்தணுமோ மகிமைப்படுத்தணும். மகிமைப்படுத்தாத சில அடையாளங்கள் உண்டு. சும்மா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகாமல், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறதுங்கிறது கட்டாயம். இந்த மாதிரி சிறப்பு நவநாளில் இங்கே வர்றதுங்கிறது கட்டாயம் கிடையாது. அது உங்கள் விருப்பம். அதனால தான் இந்த மாதிரி ஸ்பெஷல் இதில் வரவங்களுக்கெல்லாம் கடவுள் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. திருத்தலத்துக்கு ஸ்பெஷலாக போகிறவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறது கட்டாயம். நீ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகாமல் இங்கே வந்தீங்கன்னா உன்னுடைய கேட்டகரி கட்டாயிடும். பிரைஸ் தி லார்ட். சில பேர் வருஷத்துக்கு ஒருக்க எங்கே போவான்? வேளாங்கண்ணிக்கு ஓடுவான் மாலை போட்டுக்கிட்டு. கூப்பிட்டு விசுவாச பிரமாணம் சொல்லுன்னு நான் சொல்ல தெரியாது. உன் தெய்வம் யாருன்னு கேட்டா மாதா தான் என் தெய்வம். நீ ஃபெயில் ஆயிட்ட. கடவுளுடைய பிள்ளைகள் சரியாய் தேர்ந்து தெளியணும். உன் தேவன் யார் என்று அறிந்து நீ அன்பு செய்யணும். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, முழு இதயம், முழு அறிவு, முழு ஆற்றல் இது வெளிப்படணும். கடவுளுக்கு வெளிப்படணும். அதற்கு இணையான இன்னொரு கட்டளை, அயலாரை அன்பு செய்யணும். அப்போ உங்களுடைய இந்த தலங்களை நீங்கள் சரி செய்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் செய்ய போகிற அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு உயிரளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு வைக்க போகிறாரு. இந்த உலர்ந்த எலும்புகளெல்லாம் என்ன செய்யும்? அதனுடைய எலும்புகளோடு ஒன்று சேரப்போகிறது. இப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், ஓ முட்டி எலும்பும் கால் எலும்பும் ஒன்று சேரும் போல இருக்குன்னு. ஆண்டவர் உடலாகிய இந்த திருச்சபையை ஒன்று சேர்க்க போகிறாரு. குடும்பம் என்கிற திருச்சபையை ஒன்று சேர்ப்பாரு. நீங்கள் ஆண்டவருடைய மகிமை விளங்க செய்கிற போது உன்னுடைய குடும்பம் என்கிற அந்த எலும்புகள் ஒன்று சேரும். அங்கே உறவுகள் ஒன்று சேரும். அங்கே ஆண்டவருடைய மகிமை விளங்கும்படியாக நீங்கள் ஒரே குடும்பமாக இணைந்து ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் பெறுவீர்கள். இதுக்குத்தான் ஆண்டவர் இணைக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? ஆண்டவரை அவமானப்படுத்தக்கூடிய செயலில் ஈடுபடுறாங்க. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? கடவுளை விட்டுட்டு எங்கேயாவது இதை மாதிரி மந்திர தந்திரங்களை நாடி ஓடுறது. இந்த மந்திர தந்திரங்கிறது முன்னாடியெல்லாம் இந்த இது பார்க்குறது, நல்ல நாள் பார்க்குறது, நேரம் பார்க்குறது அப்படியெல்லாம் இருக்குது. நீங்கள் கல்யாணம்னு வந்தால் உடனே ஓடி போய் எங்கே செய்கிறீங்க? உங்கள் கேலண்டரை தூக்கி பார்க்குறீங்க. சாமி 7 மணிக்கு ராகு, 7:30க்கு குளிகை, 8க்கு குப்பை, 9க்கு நாசம். அந்த 9 மணிக்கு பூசை வச்சுருவோம். குடும்பமே நாசம். நாங்கள் ஒன்றுமே சொல்கிறதில்ல. இந்த மாதிரி இடத்துல தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். நல்ல நேரம் பாரு. எப்படி நல்ல நேரம் பார்க்கணும்? நீ ஃப்ரீயா, நானும் ஃப்ரீ, அதுதான் நல்ல நேரம். பிரைஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் ஒரு அர்த்தம் முகூர்த்தம் இல்லாத ஒரு ராவுகால நேரத்தில் நீ ஒரு கெட்ட நேரம்னு எழுதப்பட்டிருக்கிற அதில் கொண்டு வந்து பூசை வச்சு ஆண்டவரை நம்பி வை. உன் குடும்பம் செழிக்குதா இல்லையான்னு பாரு. பிரைஸ் எல்லாம் குருக்கள் எங்களுக்கெல்லாம் ஆர்டினேஷன் கொடுத்தாங்க. இருங்க ஆண்டவரே, 6 மணிக்கா நான் நல்ல நேரம் பார்த்துட்டு வரேன். அப்போவே அனுப்பியிருப்பாங்க எங்களை. நாங்கள்லாம் எந்த விதத்தில் குறைஞ்சி போனோம்? நல்லா இருக்குமா இல்லையா? ஆமாம் சாமி, 3 நாள் அடித்து முழுங்கின மாதிரி இருக்கிறேன். நாங்களாம் அர்த்த ராவு காலத்தில் தான் ஆர்டினேஷன் வாங்கணும். பிரைஸ் தி லார்ட்.
ஆண்டவருக்கு நல்ல நேரம் பார்க்காத. லேவியர் 19:26 சொல்லுது, குறி பார்க்க வேண்டாம், நாள் பார்க்க வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டுக்குள் போன பின், இணைச்சட்டம் 18:9, நீ இருக்கிற இடத்துக்குள்ள வேற்றினத்தாரின் அருவருப்பான செயல்களை கற்றுக்கொள்ளாத. அடுத்தவங்க செய்கிறாங்கன்னா அது அவங்கள்ட்ட விட்டுடு, அது அவங்க நம்பிக்கை, அவர்களுடைய செயல். அது உனக்கு உன் தேவனுக்கு அருவருப்பான செயல். அவர்களை போய் நீ கரெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சேஞ்ச் யுவர் செல்ஃப், உன்னை மாற்றிக்கோ. ஆண்டவர் சொல்றாரு, புதல்வனை புதல்வியை தீமிதிக்க செய்கிறவன், குறி சொல்கிறவன், நாள் பார்க்கிறவன், சகுனங்களை நம்புகிறவன், சூனியக்காரன், மந்திரவாதி, ஏவி விடுகிறவன், மாயவித்தைக்காரன், இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவன், இருத்தலாகாது இவற்றை செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவருப்பானவன். இன்னைக்கு நம்ம இதெல்லாம் செய்துட்டு ஆண்டவருடைய திருவுடலை உட்கொள்றீங்க. சிலை வழிபாடு, சிலை வழிபாடுனாக்க வெறும் சிலைகளை வழிபடுவதல்ல, பணத்தை வழிபடுவது, பாவத்தினுடைய அடையாளத்தை வழிபடுவது, இச்சைக்குரிய அடையாளத்தை ஏற்று வாழ்விலே அதை அடிப்படையாக வைத்திருப்பது, இதெல்லாம் அதிகாரத்தை நீ பெற்றுக்கொண்டு இருப்பது, இதெல்லாம் சிலை வழிபாட்டுக்கு சமமான காரியம். இதெல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பானது. ஆண்டவர் எதை விட்டுட்டு வெளியில் வான்னு சொல்கிறாரோ அதை விடாமல் ஒரு கையில் பிடித்து கொண்டு ஆண்டவரேன்னு கூப்பிட்டால் திரும்பி கூட ஆண்டவர் பார்க்க மாட்டார். திரு இருதய ஆண்டவர், அவர் உண்மை உள்ளவர், நம்பத்தக்கவர். ஆண்டவர் சொல்கிறாரு திருவெளிப்பாட்டு நூலில், எல்லாவற்றையும் புதியனவாக்குகிறேன். ஆண்டவர் எல்லாத்தையும் புதியனவாக்குவார். நீ உன்னை கழுவி கொள்ளணும், உன்னை தூய்மைப்படுத்திக் கொள். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு சிறப்பான கட்டத்திலையும் அந்த மக்களை பார்த்து சொல்கிறாரு, உன் மக்களை தூய்மைப்படுத்து, உன் மக்களை தூய்மைப்படுத்து. அதுக்கு பிறகு ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் அவங்களுக்கு செய்வார். ஏதோ இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். பெரிய அதிசயமான விடுதலையின் காரியத்தை செய்ய போகிறார். ஒரு மகிழ்ச்சியின் காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு காரியம், தூய்மைப்படுத்தப்பட வேண்டிய விஷயம், ஆண்டவருக்கு அருவருப்பான காரியத்தை எடுத்து வெளியில் போட்டுட்டு போயிடுங்க. ஆண்டவரே, நான் இதை என் உள்ளத்திலிருந்து எடுத்து வெளியில் போடுறேன். நான் என்கிற அகந்தை, இதோ சந்தேகம் என்கிற பார்வை, இதோ நாம் அடுத்தவரை காயப்படுத்துகிற என்னுடைய கடினமான வார்த்தைகள் எடுத்து வெளியில் போடு. இதோ இந்த ஆண்டவர்கிட்ட இங்கே போட்டுட்டு போயிடு. ஆண்டவர்கிட்ட புதிய படைப்பாய் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா ஆண்டவருடைய எலும்புகளை உயிர் பெற்று அலை செய்ய போகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லோரும் எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து நின்று, ஆண்டவரே, புதிய படைப்பாய் மாறுகிற அபிஷேகம் எனக்குள்ளே வரட்டும் என்று சொல்லி எல்லோரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எல்லோரும் கண்களை மூடுங்க. கண்களை மூடி அப்படியே கரத்தை விரித்து பிடிங்க. எல்லாம் கண்ணை மூடுங்க. பிசாசு சொல்லுவான், கண்ணை மூடாத, அங்கே பாரு, அந்த ஃபாதரை பாரு, இதோ இந்த சிஸ்டரை பாருன்னுவான். எங்கேயும் நீ பார்க்க வேண்டாம். கண்களை மூடி உன் தெய்வத்தை ஒரு மிசை கண்ணோக்கி பார். அதிசயம் செய்கிறவர் வேறெங்கும் இல்லை, உன் அருகில் இருக்கிறார். இவ்வளவு நேரமாய் வார்த்தையை நீ ஆண்டவருடைய அபிஷேகமான அடையாளமாய் கேட்டாய். ஆண்டவர்கிட்ட கூப்பிடு, ஆண்டவரே, உடைய பிள்ளை நான் வந்திருக்கிறேன், ஒப்பு கொடுங்க. சரண்டர் யுவர் செல்ஃப். குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, கணவனை ஒப்புக்கொடு, பிள்ளைகளை ஒப்புக்கொடு. நீ எந்த துன்பத்தோடு வந்தாயோ அவைகளை ஒப்புக்கொடு. உன் கஷ்டத்தை ஒப்புக்கொடு, உன் நோய் நொடிகளை ஒப்புக்கொடு. வீட்டிலே படுத்து கிடக்கக்கூடிய நோயுற்ற உன் உறவை ஒப்புக்கொடு. பிளவுபட்ட உறவுகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பரிசுத்த தேவன் இப்பொழுது உங்களையும் நீங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிற எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிக்கிறார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். ஆண்டவரே, ஒரு விசை இறங்கும் தகப்பனே, பிள்ளைகள் நாங்கள் ஒரே குடும்பமாய் கூடி செபிக்கிறோம், எங்கள் மீது இரக்கமாயிரும். ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. அருள்மழை ஊற்றி என் இருள்தனை மாற்றும். அருள்மழை ஊற்றி என் இருள்தனை மாற்றும். ஒரு விசை இறங்கும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா.